இப்போ இதனுடைய முகப்பு கிழக்கு நோக்கி இருக்குதா, கிழக்குல வந்து சிவன் பார்வதி வந்து சிற்பம் வந்து அங்க இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் பேசுற நிலையில வந்து சிவன் பார்வதி சிற்பம் இருக்கு. அது எங்குமே இல்லாத ஒரு சிற்பம். இது இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து தெற்குல இருக்கிறோம். தெற்குல வந்து மேல வந்து தட்சிணாமூர்த்தி சிற்பம். தட்சிணாமூர்த்தி வந்து மிருதங்கம் வாசிக்கிற நிலையில வந்து இருக்கு. ஆக்சுவலா அவர் வந்து வீணை வாசிக்கிற நிலையில தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆனா இங்க வந்து மிருதங்கம் வாசிக்கிற நிலையில இருக்கிறது. கீழே வந்து சிவனுடைய சிற்பம். சிவனுடைய சிற்பம் வந்து ஒரு கையில மானம், இன்னொரு கையில மழு எனப்படக்கூடிய அந்த கோடாரியும் வந்து இருக்குது. இந்த ரெண்டு சிற்பமும் பார்த்தீங்க அப்படின்னா வலது கால் வந்து மடித்த நிலையும் இடது கால் வந்து கீழே தொங்க விடப்பட்ட நிலையிலும் வந்து இருக்கும். இதுதான் தெற்குல வந்து இருக்கக்கூடிய சிற்பம். இப்போ மேற்குல வந்து பார்த்தோம் அப்படின்னா மேற்குல வந்து மேலே வந்து நரசிம்மர் இருப்பாரு, கீழே வந்து விஷ்ணு இருக்கும். நரசிம்மர் விஷ்ணு ரெண்டு பேருமே எப்படி இருப்பாங்கன்னா வலது கால் வந்து மடித்த நிலையிலும் இடது கால் வந்து கீழே தொங்க விடப்பட்ட நிலையிலும் இருப்பார். அதே மாதிரி தான் விஷ்ணுவும் பார்த்தீங்கன்னா வலது கால் வந்து மடித்த நிலையிலும் இடது கால் கீழே தொங்க விடப்பட்ட நிலையிலும் இருக்கும். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் வந்து கைகளில் இருக்கும். ரெண்டு பேருக்குமே 4 கைகள் வந்து இருக்கும். இப்போ இவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் வந்து ஒரு அரியாசனத்தில் இருப்பார். இந்த அரியாசனம் வந்து சிம்ம முகத்தை கொண்ட அரியாசனம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து என்னன்னா மேற்குல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ அந்த சைடு வந்தோம் அப்படின்னா வடக்குல அப்படின்னா 2 சிற்பங்கள் மேலேயும் கீழேயும் வந்து பிரம்மா தான் இருக்கும். ரெண்டுமே வந்து அங்கே ஒரு பிரம்மா கீழே ஒரு பிரம்மா. மேலே இருக்கிற பிரம்மா வந்து பத்மாசனத்தில் வந்து இருக்கும். 2 யானைகள் எதிரெதிர் திசையில் இருக்கிற மாதிரி இருக்கும். கீழே வந்து என்னன்னா இவரும் பிரம்மா தான். இவர் வந்து வலது கால் வந்து மடித்த நிலையிலும் இடது கால் வந்து கீழே தொங்க விடப்பட்ட நிலையிலும் இருக்கும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய வடக்கில் இருக்கக்கூடிய இது. இதே மாதிரி தான் கிழக்கு முகப்பில் வந்து நம்ம சொன்ன மாதிரி சிவன் பார்வதி இருக்கும். இந்த சிற்பங்கள் எல்லா சிற்பங்களையும் பார்த்தோம் அப்படின்னா சிற்பங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமான அமைப்பில் இருக்கும். யாழி சிற்பங்கள் இருக்கும், யானை சிற்பங்கள் இருக்கும், பூதகணங்களுடைய சிற்பங்கள் இருக்கும், தேவ மாதர்களுடைய சிற்பம் இருக்கும், இளமங்கையர்களுடைய சிற்பம் இருக்கும், தேவ கன்னியர்களுடைய சிற்பங்கள் வந்து இருக்கும், திசை தேவியர்கள் சொல்லுவாங்க அவங்களுடைய சிற்பம் இருக்கும், ஊர்வசி ரம்பை மேனகை திலோத்தம்பை போன்ற அந்த தேவமங்கையர்களுடைய சிற்பங்களும் வந்து இந்த இடத்துல தான் வந்து இருக்கு. இந்த சிற்பங்களை கொண்டு தான் இந்த இது வடிவமைச்சிருக்காங்க கழுகுமலை வெட்டுவான் கோயில்.